அனைவருக்கும் வணக்கம். மீனராசி புத்தாண்டு பலன்கள் 2024. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, குரு மட்டும்தான் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு பேச்சாகிறார். குரு பேச்சு நடக்க இருக்கிறது. ஏனைய கிரகங்கள் ராகு, கேது, சனி, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சந்திரன் இவங்கெல்லாம் மாதம் மாதம் பேச்சாவாங்க. சனி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேச்சாகிறார். அவர் இந்த வருஷம் பேச்சில் 2023 கும்பராசியில் பேச்சாகிட்டார். ஆட்சி பெற்று கும்பத்தில் இருக்கிறார். மீனராசிக்கு 12ஆம் இடம் 7.5 சனி ஸ்டார்டிங். ஓகேவா? ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா, ராகு கேதுக்கள் 2023 பேச்சாயிட்டாங்க. ராகு மீனராசியில் இருக்கிறார், 1ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது பகவான் ராசிக்கு 7ஆம் இடமான கன்னி ராசியில் இருக்கிறார். இப்போ பொதுவான பலன்களை பார்த்துடலாம். உங்களுக்கு ஆண்டு முழுவதும் பண வருமானம் அதிகரிக்கும், புதிய வேலை கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கலாம், வேலை செய்யும் இடத்தில் வீட்டில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். ஏழை சனியாக இருந்தாலும் நன்மைகள் அதிக நடைபெறும் ஆண்டாக அமையப்போகிறது 2024. வேலை செய்யும் இடத்தில் யாரையும் நம்பியும் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். புத்தாண்டு உங்களுக்கு புதுமை தரக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது. உதவி செய்வதாக வாக்குகள் கொடுத்தவர்களின் சிலர் இழுத்தடிப்பார்கள். எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு வீடு, வாகனம், பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். ராசிக்குள் ராகுவும் 7 கேதுவும் வருடம் முடியும் வரை இருப்பதால் மனக்குழப்பம், பேச்சில் தடுமாற்றம், எதையோ இழந்தது போல் ஒரு வித கவலைகள், பதற்றம், தலைச்சுற்றல், பல்வலி நீங்கும். காவல்துறையில் கெடுபிடிகள் ஆளாக நேரும். சிலர் நெடுஞ்சாலையில் உணவு விடுதி ஆரம்பித்து நல்ல லாபம் கிடைக்கும். மரம், பிளாஸ்டிக், கண்ணாடி, திரவம், பெட்ரோல், பேட்டரி போன்ற துறையில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறிது நஷ்டம் ஏற்பட்டு பிறகு லாபம் கிடைக்கும். நெடுஞ்சாலையில் கனரக வாகனத்தால் சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நேரும். தடைப்பட்ட திருமணம் தற்சமயம் நடைபெறும். பழைய நண்பர்களால் பொருளாதார உதவி கிடைக்கும். சிலருக்கு இரத்த கொதிப்பு, லேசாக பிபி, அனிமிக், இருதய கோளாறு போன்ற வியாதிகள் உருவாகும். பணத்திற்கு தட்டுப்பாட்டு அதிகரிக்கும். இது ராகு கேதுக்களால் கொடுக்கப்படும் பலன்கள். சனி 12ஆம் இடத்தில் இருப்பது ஏழை சனி ஆண்டாக, விரை சனி காலமாக கருதப்படுகிறது. கூட்டு குடும்பத்தில் பல சிக்கல்கள் உண்டாகும். சனி 12இலிருந்து சொத்து விரயம் ஆகும். விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு பரிசு பாராட்டம் கிடைக்கும். விவசாயத்தில் சிலர்கள் சாதனை படைக்க நேரும். வியாதி, சரீர உபாதை, திடீர் செலவுகள் வந்த வண்ணம் இருக்கும். சிறுபயம், கலகம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அகலும். மிகுதியான லாபம் தொழில் கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட எதிர்பார்க்காத போல் நிறைவேறும். ஒரு அதிர்ஷ்ட கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. காரியம் நாசம், பித்ருதோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மீது கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக சனி பகவானால் இந்த ஆண்டு இருக்க போகிறது. இப்போ குரு பார்ப்போம். குரு ரிப்ளேஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 4 மாதத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது மேஷத்தில் இருக்கிறார். பூர்வீக சொத்துக்கள், தன, குடும்ப, வாக்குஸ்தானம், பூர்வீக சொத்துக்கள் பரிபூர்ணமாக அனுபவிக்க நேரும். மனைவி, மக்களால் சுகம் பெறல், பொன், பொருள், தானிய உற்பத்தி அதிகரிக்கும். தொழில், உத்தியோகம் நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். ஆதாயம் அதிகரித்த வண்ணம் இருக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி வியாபாரம் நன்றாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கலில் எந்த கஷ்டமும் இருக்காது. குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 நாள் ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது உகந்த இடம் அல்ல. அரசு அதிகாரிகளால் கெடுபிடி அதிகரிக்க இருக்கும். வாகனத்தில் சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது.
நீண்ட காலமாக ரிஜிஸ்டர் ஆகாமல் இருந்த சொத்து தற்சமயம் பதிவு செய்யப்படும். பங்காளி வகையில் உயிர் கண்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வயதானவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. வாகனத்தில் சற்று ஜாக்கிரதையாக செல்வது நலம் தரும். மனைவி மக்களால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும். காரியங்களில் தடை, பிறர் பொருள் நாசம், பிறராது சூழ்ச்சிக்கு ஆளாகுதல், கஷ்டங்கள் அனுபவிக்குதல் போன்றவை ஏற்படும். வேலை கிடைக்க ஒரு வாய்ப்பு உள்ளது. வாழ்க்கை துணைக்கு சுகக்கேடு, உறவினர்களால் விரோதம், மனஸ்தாபம், கடன், நோய் இவற்றால் பயம், முயற்சிகள் பலனளிக்காமல் போவது போன்றவை நடக்கக்கூடும். தொழில், உத்தியோக உயர்வு, கௌரவம், அந்தஸ்து, மரியாதை கிடைக்கும். நன்மை தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மரியாதை, நீண்ட தூர பயணங்கள் செய்ய ஒரு காலமாக அமையும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் குருவால் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. இவை யாவும் சனி, குரு, ராகு, கேதுக்களால் கொடுக்கப்படும் பொது பலன்கள். அவர்களுடன் நிலையை கொண்டு நம்ம கணிச்சு சொல்கிறோம். ஜாதகத்தின் தசாபுத்தி அந்தர பலன்களுக்கு ஏற்ப இப்பலன்கள் மாறுபாடு ஆகக்கூடும். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு பஞ்சாங்க சேனலை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு யுவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.